Hello everyone, நான் Madan Gowri and hello my dear MG squad. உலகம் ஃபுல்லாக காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போகிறது, அதுக்கப்புறம் ஒரு 9 மணிக்கு வேலை ஆரம்பித்தோன்னா 6 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு 7 மணிக்கு திருப்பி வீட்டுக்கு வருதுங்கிறது வந்து காமனாக இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கனால் ப்ராபப்ளி உங்கள் கம்பெனி பொறுத்து நீங்கள் காலையில் 8 மணிக்கு வெளியே போனீங்கன்னா 9 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 10-10:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு நிலைமை வரலாம். என்ன மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக அசம்பிளியில் ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க. இந்த பில்லில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து இந்த கம்பெனிஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் இருந்துக்கிட்டு 8 மணி நேரம் ஒரு நாளுக்கு வேலை பார்க்க வைக்கலாம், அதுக்கு மேலே வேலை பார்க்க வைக்கக்கூடாது, அதுக்கு மேலே வேலை பார்க்க வச்சாங்கன்னா அவங்கள தூக்கி ஜெயிலே போடலான்னு சொல்லிட்டு சட்டத்தில் இடம் இருக்குது. விச் மீன்ஸ் எம்ப்ளாயியோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி சட்டங்கள் வந்து இந்தியாவில் பல வருஷமாக இருந்துட்டு இருக்குது. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க வந்து வேலைக்கு போகிறாங்க, ஓகேவா, அவங்க வேலைக்கு போகிறவங்க வந்து 8 hours தான் ஒரு நாளுக்கு ஒர்க் பண்ணலாம், அதுக்கு மேலே அவங்க கிட்ட நீங்கள் வேலைக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சட்டம் சொல்லுது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளுக்கு நீங்கள் 12 மணி நேரம் வேலை பார்க்க வைக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கோம். ஸோ 8 hours இருந்த பெர் டே ஒர்க்கை வந்து நீங்கள் 12 hours வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு வந்து நம்மளோட புது சட்டம். ஆனால் இந்தியா ஃபுல்லாக இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிறாங்க. மாதிரி இதென்ன மாதிரி அநியாயமாக இருக்குது, இதில் என்ன லாஜிக் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு லாஜிக் இருக்குது. ஸோ நீங்கள் 8 hours வந்து அப்படியே வாரம் ஃபுல்லாக 5 நாள் வேலை பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 6 நாள் வேலை பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ 5 8s are 40, 6 8s are 48 கரெக்டாக. இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 12 மணி நேரம் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 நாள் வேலை பார்த்தா போதும். ஸோ 4 days நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அதே 48 hours தான் வரும். 12 hours ஆனால் ஒரு நாளுக்கு வேலை பார்க்கணும். அதாவது நீங்கள் 8 மணி நேரத்துக்கு பதிலாக ஒரு நாளுமே டெய்லி 12 வேலை பார்த்தீங்கன்னா 4 நாளில் நீங்கள் அந்த நம்பரை தூக்கிடுவீங்க. 48 hours தான் வந்து ஒரு வாரத்துக்கு வேலை பார்க்கலாங்கிற நம்பரை தூக்கிடுவீங்க. அப்புறம் ஒரு வீக்கெண்ட் வரும்ல, அந்த வீக்கெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் வீக்கெண்டாக இருக்கும். விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து 3 நாள் லீவ் கிடைக்கும், 4 நாள் நீங்கள் வேலை பார்த்தா போதும். அந்த 4 நாள் வந்து ஆனால் 12 hours per day வேலை பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்க. இதுக்கெல்லாம் ஆப்ட் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் வந்து இதுக்கு ஆப்ட் பண்ணிக்கலான்னு. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இப்போது தமிழ்நாட்டில் ரூலிங் கவர்மெண்ட் வந்து டிஎம்கே இதை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கூட இருக்கிற அலைஸே நிறைய பேர், அதாவது அவங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளே வந்து இது வந்து ஒரு லேபரர்ஸ்க்கு புறம்பான ஒரு பர்டிகுலர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பெல்லாம் செய்கிறாங்க, போராட்டம் அறிவிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. என்ன விஷயம் இது அப்படிங்கிறது எங்கள் வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து எடுத்த உடனே நம்ம வந்து இது அப்படியே தூக்கி ஓரமாக வைக்காமல் எதனால இது நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா அதில் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் இருக்குது. இன்றைக்கி எந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்கவுங்க ஊருக்குள்ளே பிஸ்னஸஸை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. கரெக்டாக எலெக்ஷன் அப்போ சொல்லுவாங்கல்ல, நாங்கள் வந்து நோக்கியாவை கொண்டு வந்தோம், நாங்கள் ஃபோர்டை கொண்டு வந்தோம், அவங்க வந்து ஒரு 18,000 பேருக்கு வேலை கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு ஊரில் இருக்கிற கவர்மெண்ட்டுக்குமே வந்து உள்ளுக்குள்ளே கம்பெனிஸை கொண்டு வரணும், அந்த கம்பெனிஸ் வந்து வேலை கொடுப்பாங்க, அந்த வேலை கொடுக்குறத வந்து நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகிறப்போ அஃப்கோர்ஸ் அந்த ஊரில் லோக்கல் எக்கானமி வந்து ஒன்று பில்ட் ஆகும். நீங்கள் வந்து திருநெல்வேலி கிட்டலாம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா சிமெண்ட்ஸு, ராம்கோ, அவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபேக்ட்ரி இருந்தால் போதும், அந்த ஏரியாவே வந்து புதுசாக உருவாக ஆரம்பிச்சிடும். சுற்றி வந்து அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஒரு புது சிட்டியே உருவாகிற மாதிரி உருவாகும். கரெக்டாக. ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து ஐடி காரிடார்னே ஒன்று சொல்கிறாங்க. ராஜீவ்காந்தி ஐடி சாலை வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸ் வர ஒரு எக்கானமி அங்கே பூம் ஆகும், அது வந்து அங்கே இருக்கிற கவர்மெண்ட் விரும்புவாங்க. ஆனால் இந்த கம்பெனிஸ் வந்து வர்றதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம யோசிப்போமே. இப்போ நம்ம பேசக்கூடிய ஒரு பர்டிகுலர் கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா Foxconn அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இவங்க வந்து ஆப்பிளுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கம்பெனி, ஓகேவா. ஸோ இவங்க வந்து சைனாவில் வந்து அதிகமான பேஸ் வச்சிருந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி. இட்ஸ் சைனீஸ் கம்பெனி, இட்ஸ் அ வெரி ஹியூஜ் கம்பெனி இன் சைனா, ஓகேவா. ஆப்பிள் வந்து நீங்கள் நல்லா ஃபோனை திருப்பி பார்த்தீங்கன்னா, இதில் தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்னா, பட் ஆப்பிள் ப்ராடக்ட் நீங்கள் எது பார்த்தீங்கன்னாலும் டிசைன்ட் இன் கலிஃபோர்னியா அப்படின்னு இருக்கும், அசம்பிள்ட் இன் சைனா அப்படின்னு இருக்கும். அந்த அசம்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து சைனாவில் தான் நடக்குது. ஸோ ஆப்பிள் வந்து சைனாவில் உருவாகக்கூடிய ஃபாக்ஸ்கானோட ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மேலே ஆப்பிளோட லேபிளை ஒட்டி தான் வந்து உலகம் ஃபுல்லாக ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ் விற்கப்பட்டு இருக்குது. இது யதார்த்தம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் வந்து கோவிட் பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு இல்லை. கோவிட் பிரச்சனை உலகத்தில் வர ஆரம்பிச்சது, சைனாக்கு பெரிய பிரச்சனையாக மாறிச்சு இல்லை. நம்ம தலைவன் ட்ரம்ப் எல்லாம் இருந்துக்கிட்டு இது ஒரு வுஹான் வைரஸ் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. நினச்ச மாதிரி வந்து ஐஃபோன் 13 Pro Max வந்து உலகம் ஃபுல்லாக போய் சேர்க்க முடியலை. ஏன்னா வந்து மேனுஃபேக்சரிங்கில் பிரச்சனை, சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ ஏகப்பட்ட இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் வந்து சைனாவில் பேஸாக வச்சுட்டு இருந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து வெளியில் மற்ற இடத்துக்கு கொண்டு போகணும்னு முடிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா சைனாவை நம்ப முடியல. நாளைக்கு சைனா வந்து இந்தியா கூட சண்டை போட்டாங்கன்னா, இந்தியன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒருத்தன் சைனாவில் இருந்தானா இந்தியாவில் எப்படி அவன் பிஸ்னஸ் நடத்த முடியும்? இப்போ ஆப்பிள் வந்து சைனாவில் தான் எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும்
சைனாக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா நாளைக்கு அமெரிக்கா என்ன சொல்லும் ஆப்பிள் கிட்ட, டே நீ சைனா விட்டு வெளியே வா அப்படின்னு சொன்னா ஓவர் நைட்டில் சொன்னால் எங்கே போவாங்க? ஸோ ஆப்பிள் மாதிரி எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸும் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சைனாவை விட்டு வெளியே மற்ற கண்ட்ரிக்கு போகலான்னு யோசிக்கிறாங்க. அப்போ எந்த கண்ட்ரிக்குனாலும் அவங்க போகலாம். உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிக்கும் அவங்க கண்ட்ரிக்கு ஆப்பிள் வரணுங்கிறது ஒரு ஆசை தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்தியாவுமே அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி. ஸோ இன்னவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கனாலும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஃபாக்ஸ்கான் அப்படிங்கிற இவ்வளோ பெரிய கம்பெனி வந்து தமிழ்நாட்டை சூஸ் பண்ணுறாங்க. உலகத்தில் எந்த 193 கண்ட்ரிஸ் இருக்குது, அதில் ஒரு 192 சைனா விட்டுருங்க, 192 அல்டர்னேட்டிவ் கண்ட்ரிஸ் இருக்கிறப்போ, இந்தியாவில் வந்து 28 or so ஸ்டேட்ஸ் இருக்கிறப்போ இவ்வளோ காம்படிஷன் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுனா சும்மா இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க பதிலுக்கு என்ன கேட்பாங்க? எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் தாங்க, SEZ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி ரேட்டு கம்மியாக இருக்கும், இல்லை தண்ணி வந்து கம்மியான ரேட்டு கொடுப்பாங்க. கவர்மெண்ட்டும் இதெல்லாம் பண்ணி தரும், இடத்த சும்மா தருவாங்க. இந்த மாதிரி எதையாவது பண்ணி நீங்கள் வாங்க, இங்கே வந்து கம்பெனி நடத்துங்க, நீங்கள் இங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க, இங்கே இருக்கிற மக்கள் நல்லதாக இருக்கட்டும், உனக்கு நான் எல்லாமே கம்மியான விலைக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இந்த நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பெரிய பெரிய ஒரு இடத்துக்குள்ளே நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கிறது காரணம் இது. அந்த ஜோனே வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லி அதுக்குள்ளே எல்லாமே பில் எல்லாம் கம்மியாக கவர்மெண்ட் கொடுத்தா போதும் அப்படின்னு தான் சொல்லி நடத்துவாங்க. இப்போ அது போக இந்த கம்பெனிஸ் வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஆப்பிள் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காகவே கேட்கலாம்ல. ஏன்னா அவன் வந்து உலகம் ஃபுல்லாக ஐஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறான், ஏர்பாட்ஸு எல்லாமே பண்ணுறப்போ நான் ஒரு ஊருக்கு வர்றது வந்து நம்மளுக்கு தான் நல்லது இன்னவே. ஏன்னா வந்து அங்கே எக்கானமி அவ்வளோ பூஸ்ட் ஆகும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட லாபி பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. லாபிங் அப்படின்னா வந்து இல்லை எங்களுக்கு இதெல்லாம் தேவை, முன்ன பின்ன பேச்சுவார்த்தை அதெல்லாம் முடிகிறப்போ இது வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான் வந்து இந்த மாதிரி 12 மணி நேரம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருந்துச்சுன்னா ஒருத்தங்களோட எஃபிஷியன்சியை நாங்கள் மேக்ஸிமம் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெக்வஸ்ட் வச்சதாகவும் அண்ட் கவர்மெண்ட் வந்து அஃப்கோர்ஸ் தொழிலதிபர்கள் நிறைய பேர் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு ஃபைனலி இதை வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இது வந்து நீங்கள் வந்து 48 ஹவர்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 8 மணி நேரமாக வேலை பார்க்குறதுக்கு பதிலாக அதை 12 ஹவர்ஸ்க்கு வந்து நீங்கள் வேலை பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேபரரை வந்து நாங்கள் 8 மணி நேரம் கணக்கு வச்சு 6 நாள் அவங்க கிட்ட நாங்கள் 48 மணி நேரம் வேலை வாங்குறதுக்கு பதிலாக 12 மணி நேரம் வேலை வாங்கி நாங்கள் 4 நாளில் அவங்களுக்கு அதே சம்பளத்தை நாங்கள் கொடுத்துட்டு போயிடுறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. 3 நாள் அவங்களுக்கு லீவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. இதனால வந்து அந்த கம்பெனி என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஏன்னா வந்து நாங்கள் ஒரு 2 ஷிஃப்ட் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 12 மணி நேரம் வேலைக்கே வந்து 2 ஷிஃப்ட் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர்னு 3 பார்த்துக்க வேண்டியது இருக்கும். ஆனால் ஒரு 12 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு வந்துருவாங்க, லஞ்ச் மட்டும் ப்ரொவைட் பண்ண போதும், மறுபடியும் டின்னருக்கு வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து நாங்கள் பெட்டராக்கி அவங்களுக்கு ஒரு தொழிலதிபர்கள் அவங்களோட சைட்லேருந்து வந்து இந்த ஒரு இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. லேபரர் சைட்லேருந்து வந்து இது வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ டிபேட்டாக போயிட்டு இருக்குது. இப்போ கவர்மெண்ட் கிட்ட வந்து ஒரு கம்பெனி வந்து ஆப்பிள் மாதிரி ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலை பார்க்குற ஃபாக்ஸ்கான் வந்து நாங்கள் இங்கே செட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து உங்களோட சட்டப்படி நாங்கள் 8 மணி நேரம் தான் வேலை வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. பட் அதை 12 மணி நேரமாக மாற்றி விடுங்க, 48 மணி நேரம் தான் இப்போ வேலை பார்க்குற மாதிரியே நாங்கள் வாரத்துக்கு 48 ஹவர்ஸ் தான் வேலை வாங்குவோம், ஆனால் அதை நாங்கள் 4 நாள்லேயே வேலை வாங்கி முடிச்சுடுவோம், மீதி 3 நாள் வந்து உங்களுக்கு லீவ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பில்லாக பாஸ் பண்ணுறாங்க. அந்த பில்லில் வந்து ஒரு 5 முக்கியமான அம்சங்கள் இருக்குது. அந்த 5 என்னென்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். விமன் வந்து நைட் ஷிஃப்ட்டில் வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருத்தம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 8 ஹவர்ஸ்லேருந்து 12 ஹவர்ஸுக்கு மாற்றுறாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி அது 48 ஹவர்ஸ் பெர் வீக்குக்கு வந்து நீங்கள் லோட் பண்ணால் போதும். ஆனால் வந்து இதுக்கு பெர்மிஷன் வந்து ஒர்க்கர் கொடுக்கணும். ஸோ கம்பெனி மட்டும் நினச்சிட்டா வந்து நீங்கள் வந்து கொடுத்துட முடியாது. ஒர்க்கர் வந்து இது கன்சர்ன் கொடுக்கணும். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரில் வந்து இதெல்லாம் தான் வந்து மக்கள் வந்து பிரச்சனையாக சொல்கிறாங்க. அதாவது மக்கள்னா இந்த ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் நிறைய பேர் எதை பிரச்சனையாக சொல்கிறாங்கன்னா, ஓகே நீங்கள் சொல்கிறீங்க லேபரர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு, ஆனால் ஒரு லேபரர் வந்து 10 பேர் வேலை பார்க்குற இடத்துல ஒரு 6 பேர் வந்து வரேன் அப்படின்றாங்க. ஓகேவா? 4 பேர் வந்து இல்லைங்க வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா கம்பெனி வந்து நாளாக இந்த 4 பேரை வந்து வேறு ஏதாவது காரணம் சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டு இல்லை நான் 12 மணி நேரம் வேலை பார்க்குறதுக்கு வரேன்னு சொல்கிறவங்களை மட்டுமே உள்ள எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ நீங்கள் ஆப்ஷனே கொடுக்குறது இல்லையே லேபரர்ஸ்க்குன்னு ஒரு விதத்தில் அவங்க இன்டெரக்டாக அதை புஷ் பண்ணலாம்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிரச்சனையாக இருக்குது. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபரர்ஸ் வந்து 3 நாள் லீவ் எடுத்துக்கலாம், அந்த 48 மணி நேரத்தை முடிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அண்ட் 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் கிடையாது. இது வந்து எலக்ட்ரானிக் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி சில கம்பெனிஸ்க்கு மட்டும்தான். ஏன்னா வந்து ஆப்பிள் எந்த கேட்டகரிக்குள்ளே வருது, ஸோ அந்த இதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஐடி கம்பெனியில் 12 மணி நேரம் உட்கார்றது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு ஐடி கம்பெனியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 24 மணி நேரமும் அப்படியே வேலை பார்த்துட்டே எல்லாம் இருக்க மாட்டாங்க. 12 ஹவர்ஸ்னால் அது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க, சில்லாக இருப்பாங்க. ஆக்சுவல் ப்ரொடக்டிவிட்டிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும்.
4 நாள் சும்மா இருந்துக்கிட்டு ஆனால் கடைசி 2 நாள் வச்சு செய்யக்கூட ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இட்ஸ் அ சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. அதே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனால் ஃபேக்ட்ரி அப்படி கிடையாது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அங்கே மெஷின் ஓடிக்கிட்டே இருக்கும், நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ 8 மணி நேரம் ஒரு மனிதன் செய்யக்கூடிய வேலையை வந்து ஒரு மனிதன் அதே 24 மணி நேரத்தில் 12 மணி நேரத்துக்கு 50% ஆஃப் த டே வந்து அவனால் வேலை பார்க்க முடியுமா? இந்த வேலையை பார்த்து முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு திரும்பி போகணும். இந்த வேலையை பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் வீட்டில் இருந்து கிளம்பி வரணும். அப்போ வீட்டுக்கு அவன் போகிறதுக்கு வந்து இந்த சைடு ஒரு 1 hour, இந்த சைடு ஒரு 1 hourனு ஒரு 14 hours 24 ஹவர்ஸில் நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு 8 மணி நேரம் தூங்கணும்னு வச்சுக்கோங்க. அவன் எங்கே தான் அவனுக்கு கடைசியில் எங்கே தான் அவனுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும் ஒரு நாளுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டு இருக்குது. நீங்கள் இன் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் மாதிரி கண்ட்ரீஸில் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து 48 ஹவர்ஸ்லேருந்து கம்மியாகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. சைனாவில் வந்து அதே இது 60 hours ஒர்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சைனா வந்து ரொம்ப லேபர் ஓரியன்ட் மார்க்கெட். அதாவது உலகத்தில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் எல்லாமே ஏன் சைனாவுக்கு போனாங்கன்னா அங்கே வந்து நீங்கள் கம்மியான விலைக்கு நிறைய வேலை வாங்கலாம். அதுதான் வந்து சைனாவில் ஒரு விஷயம். ஃப்ரான்ஸ் மாதிரி கண்ட்ரீஸில் வந்து பெருசாக ஏன் ஃபேக்ட்ரிஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரொம்பலாம் வேலை வாங்க முடியாது, மினிமம் இவ்வளோ வேஜஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்தியா வந்து இந்த சைடும் போகலாம் அந்த சைடும் போகலாம். பட் நம்ம ஒரு வளரும் இடத்தில் இருக்கிறதுனால இல்லை யதார்த்தம் அதுதான், நம்ம வந்து ஒரு க்ரோயிங் ஃபேஸில் இருக்கிறதுனால வி டென் டு கெட் மோர். நம்ம முதல்ல வளருவோம் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வி டென் டு கோ டுவர்ட்ஸ் த சைனீஸ் பாலிசி. நாங்கள் வந்து லேபர், ஏன்னா இப்போ சைனாலேருந்து ஒருத்தன் வெளியே வர்றப்ப எப்படி செலவு அதிகமாக தான் பண்ணும். ஏன்னா சைனா அளவுக்கு கம்மியாக உலகத்தில் வேறு எங்கேயுமே நம்ம செலவு பண்ணி ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. அப்போ இந்தியாவுக்கு அடுத்து அல்டர்னேட்டிவாக வர்றான், தமிழ்நாட்டுக்கு வரான்னா அதுக்கு காம்படிட்டிவாக ஓகேப்பா உலகத்தில் வேறு எவனுமே இந்த அளவுக்கு கொடுக்க முடியாத ஒரு ஆஃபர் நான் உனக்கு ஆஃபர் பண்ணுறேன்னு சொன்னால் தான் மோஸ்ட்டாக அவங்க வருவாங்க. கரெக்டாக அந்த மாதிரி ஒரு டீல் வேறு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டீலை சைனா கொடுத்ததுனால தானே எல்லாருமே சைனாக்கு போகிறாங்க. இவ்வளோ கம்மியான விலைக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போகிறாங்க. இப்போ அடுத்து வந்து சைனாவுக்கு அடுத்து யார் கம்மியான விலைக்கு வேலை செய்வாங்கன்னு பார்க்குறப்ப இந்தியாவுக்கு வராங்க. இப்போ இந்தியாவுக்கு வரப்பமே இத்தனை ஸ்டேட் இருக்கப்போ இல்லை நான் உனக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக இந்த பர்க்கெல்லாம் தரேங்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தான் வந்து பேசிக்காக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த சேஞ்ச் வந்து கம்பெனிஸ் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. கம்பெனிஸுமே ஆப்ஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னா தான் இதை ஃபாலோ பண்ணலாம். அதில் எம்ப்ளாயீஸ்க்கும் ஆப்ஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. பட் இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். அது எப்படி வந்து ஃப்ளோ ஆகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை வந்து அப்போஸ் நிறைய பேர் பண்ணுறாங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. இது வரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கு வந்து ரூலிங் பார்ட்டி கூட இருக்கிற அலையன்சஸே வந்து நிறைய பேர் அப்போஸ் பண்ணுறாங்க. ரூலிங் பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது காலத்தோட கட்டாயம். ஆப்பில் உள்ளே கொண்டு வர வைக்கணும், இவ்வளோ பெரிய மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை செட் பண்ணணும்னா நம்ம ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு டோனில் அவங்க பேசுகிறாங்க. அப்போசிஷன் பார்ட்டிஸ் இருந்துக்கிட்டு அவன் வெளிநாட்டுக்காரெல்லாம் வெள்ளைக்காரெல்லாம் இருந்துக்கிட்டு வந்து இதை எப்படியாவது லேபருக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மியாகணும்னு பார்த்தா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற டோனில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை நான் ஓப்பனாக பப்ளிக்காக நான் 2 சைடுமே இருக்கிற தரப்பு வாதங்களை உங்ககிட்ட வச்சுட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 12 hours 4 days வீக் அண்ட் 3 days லீவ் ஈஸியாக இருக்கா, இல்லை 8 hours ஒர்க் ஸ்பிளிட் இன்டு 6 days ஒரு நாள் லீவ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? 48 hours தான், ரெண்டுமே 48 hours தான். பட் எந்த 48 hours வந்து நீங்கள் ஐடியலி ப்ரிஃபர் பண்ணுவீங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கும். அதை வச்சே தோராயமாக ஆக்சுவலாக பீப்புள் என்ன தான் நினைக்கிறாங்க, ஏன்னா பேசிட்டு இருக்கிறதுலாம் அரசியல் கட்சிங்க, பட் மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத நம்ம கமெண்ட்டை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பை மதன் கௌரி. இந்த மாதிரி வேறு ஏதாவது சோஷியல் இஷ்யூஸ் நான் பேசணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல் டேக்கர். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியானாலும் சர்ச் பண்ணுங்கள். யூ பி ஏபிள் டு ஃபைண்ட் மீ. லவ் யூ ஆல் டேக்கர். பை. சியர்ஸ்.